அன்பர்களே, இந்த பதிவில் நாம் அகத்தியர் ஒருவரா அல்லது பலரா, அகத்தியரை அபகரிக்க நினைக்கும் ஒன்றிய ஆட்சியாளர்களும் அரசியல் ஆளுமைகளும், அதனை அலட்சியமாக கடந்து செல்லும் தமிழக ஆட்சியாளர்களும் அரசியல் ஆளுமைகளும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 3வது காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி ஒன்றிய ஆட்சியாளர்களால் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி அகத்தியரை மையப்படுத்தி நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். அவர் தனது பேச்சின் போது அகத்திய முனிவர் வாரணாசியில் பிறந்தவர், இங்கிருந்துதான் அவர் தமிழகம் சென்றார், இதன் அடிப்படையிலேயே இந்த ஆண்டு நடைபெறும் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியின் மைய பொருளாக அகத்திய முனிவரின் செயல்பாடுகள் உள்ளன என்கிறார். மேலும் தமிழகத்தில் சித்த மருத்துவத்தை தோற்றுவித்தவர் அகத்திய முனிவர் என்பதோடு தமிழ் இலக்கியத்திற்கு அவரது பங்களிப்பு அளப்பரியது என்று கூறுகிறார். இந்த பேச்சின் மூலம் ஜே.பி. நட்டா அவர்கள் சில விடயங்களை ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறார். அதாவது, அகத்தியர் தமிழர் இல்லை என்பதையும், வட இந்திய அகத்தியரால் தான் தமிழகத்தில் சித்த மருத்துவம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதையும், அந்த வட இந்திய அகத்தியரால் தான் தமிழ் இலக்கியத்திற்கும் மிக பெரும் பங்களிப்பு செய்ய முடிந்தது, பங்காற்றினார் என்று சொல்வதிலிருந்து அவர் தமிழ் மொழியும் தமிழ் சித்த மருத்துவமும் கூட வடக்கு பெற்று வளர்த்த குழந்தை என்று சொல்ல துணிகிறார். இவர்தான் இப்படி பேசுகிறார் என்றால், கோவை ஈசா மையத்தில் மகா சிவராத்திரி உரை நிகழ்த்திய இந்திய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தனது பேச்சின் போது அகத்தியர் சனாதன தர்மத்தின் பல்வேறு பரிணாமங்களை வெளிப்படுத்தியுள்ளார் என்று கூறுகிறார். இங்கே நாம் கேட்க விரும்புவது என்னவென்றால், ஜே.பி. நட்டா அவர்களும் அமித்ஷா அவர்களும் குறிப்பிடுவதைப் போல் அகத்தியரால் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அகத்தியர் என்பவர் ஒருவரா பலரா? நக்கீரர், திருவள்ளுவர், ஔவையார் போன்றவர்கள் ஒருவர் அல்ல. அதே பெயரில் பலர் தமிழுக்கு தொண்டு செய்ததற்கான சான்றுகள் பல கிடைக்கின்றன. அதுபோலவே அகத்தியர் என்ற பெயர் கொண்ட புலவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் மருத்துவர்களும் அறிஞர்களும் அரசியல் தூதுவர்களும் பலர் இருந்துள்ளனர். பொதியமலை அகத்தியர் என்கின்ற முனிவரின் காலம் 16,000 ஆண்டு பிசி என்றும், இவருக்கு பிறகு கிபி 19ஆம் நூற்றாண்டு வரை ஏறக்குறைய 37க்கும் மேற்பட்ட அகத்தியர்கள் வாழ்ந்திருக்கின்றனர் என்றும் குறிப்பு உள்ளது. அகத்தியர் பற்றிய குறிப்புகள்
திருவள்ளுவரின் ஞான வெட்டியானிலும் மணிமேகலையிலும் கூட காண கிடைக்கின்றது. தமிழுக்கு தொன்றாற்றிய அனைத்து அகத்தியர்களையும் ஒரே அகத்தியராக்கி அந்த அகத்தியரும் ஆரிய அகத்தியர் என்றாக்கி பூணூல் போட்டு அவரும் வடக்கிருந்து வந்தவர் என்றாக்கும் செயல் வடபுலத்தாருக்கு ஒன்றும் புதிது அல்ல. நமக்கான சிறப்புக்குரிய அனைத்தையும் அவர்கள் தனதானதாக்கும் செயலின் தொடர்ச்சிதான் இதுவும். ஆனால் இதற்கான விளக்கம் தர வேண்டிய தமிழ்நாடு அரசும் தமிழக அரசியல் தலைவர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு மதவாதிகளும் எப்போதும் போல் இப்போதும் மௌனம் காப்பதும் நாம் பார்த்து பழகிய ஒன்றுதான். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.